கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் வெறும் கடல், கைவசம் ஒரு சின்ன போட். அந்த போட்டை சுத்தி பசியோட காத்துட்டு இருக்க ராட்சச சுறாக்கள். இது போதாதுன்னு உங்க கையை கட்டி போட்டு தண்ணிக்குள்ள தள்ளிவிட ஒரு கொள்ளையர் கும்பல் ரெடியா இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே பதறது இல்ல. ஆனா இதுதான் இன்டு த டீப் படத்தோட ஒன்லைன். தன் கண் முன்னாடியே அப்பாவை அடிச்சு தூக்கிட்டு போன அதே சுறாக்கள் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு எப்படி தப்பிச்சா, அவளோட பயத்தை அவ எப்படி பலமா மாத்தினா, இந்த விறுவிறுப்பான கதையை முழுசா பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின், அதாங்க கேஸ்டி, சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா கூட கடல்ல நீந்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த அழகான தருணம் ஒரு பெரிய விபத்தா முடியுது. ஒரு பெரிய கிரேட் ஒயிட் ஷார்க் எதிர்பாராத விதமா அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணிடுது. தன் கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போறத பார்த்த கேஸ்டிக்கு அன்னில இருந்தே தண்ணினாலே பயந்தான். ஆனா அவளோட தாத்தா சிம்ஸ், இவர் ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட். அவர் ஒரு முக்கியமான பாடம் சொல்லி தராரு. பயத்தை பார்த்து ஓடினா அது உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும், ஆனா அதை எதிர்த்து நின்னாதான் உன்னால ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தை தான் இந்த படத்தோட உயிர் நாடியே. கேஸ்டி வளரும் போது அந்த பயம் அவளுக்குள்ளேயே ஒரு காயமா இருந்துட்டே இருக்கு. அவ ஒவ்வொரு முறையும் கடலை பார்க்கும்போது அந்த ரத்தம் கலந்த அலையும் அவங்க அப்பாவோட கடைசி முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. பல வருஷங்களுக்கு அப்புறம் கேஸ்டிக்கு இப்ப கல்யாணம் ஆகிடுது. அவளோட கணவர் கிரெக் ஒரு மியூசியம்ல வேலை செய்யறாரு. அவருக்கு ஒரு ஆசை, இல்ல அது ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். கடலுக்கு அடியில முழுகி போன ஒரு பழைய ஸ்பானிஷ் கப்பல்ல இருக்கிற தங்கத்தை எப்படியாவது எடுத்துடணும்னு நினைக்கிறாரு. தங்கம் கிடைச்சா அவங்க வாழ்க்கை மாறிடும்னு கேஸ்டியை சமாதானப்படுத்துறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் டேமன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வாய்ந்த கேப்டனோட போட்ல கிளம்புறாங்க. கூடவே பியர் மற்றும் சில ப்ரொஃபஷனல் டைவர்ஸும் வராங்க. ஆரம்பத்துல கடல் அமைதியா அழகா இருக்கு, ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு ஆபத்தும் காத்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப இவங்க கடலுக்குள்ள டைவிங் இறங்கும் போது அந்த பழைய கப்பலை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் 5 நிமிஷம் கூட நீடிக்கல. திடீர்னு ஒரு பெரிய சுறா டைவர்ஸ் டீமையே அட்டாக் பண்ணுது. பியர் அப்படிங்கிற டைவரோட காலை அந்த சுறா கவிட்டு போகுது. கடலுக்கு அடியில ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற அந்த சூழல்ல ரத்த வாடைக்கு இன்னும் சில சுறாக்கள் அங்க வந்து சேருது. மரண பயத்தோட இவங்க அப்படியே கஷ்டப்பட்டு காயம்பட்ட பியரை தூக்கிட்டு போட்ல ஏறுறாங்க. ஆனா அங்கதான் அவங்க எதிர்பாராத ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. இப்போ உதவிக்கு யாராவது வருவாங்கன்னு பார்த்தா ஜோர்டன் தலைமையிலான ஒரு ஸ்பீட் போட் அங்க வருது. ஆனா அவங்க உதவி பண்ண வரல. அவங்க மாடர்ன் டே பைரட்ஸ், அதாவது கடல் கொள்ளையர்கள். ஜோர்டன் அந்த போட்ல இருக்கிற எல்லாரையுமே துப்பாக்கி முனையில சிறைப்பிடிக்கிறாரு. அவங்க தேடி வந்தது தங்கம் கிடையாது, சமீபத்துல கடல்ல காணாம போன 80 கிலோ எடை உள்ள போதைப் பொருள் பாக்கெட்டுகளை. ஜோர்டன் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. நீங்க அந்த ட்ரக்ஸ் பாக்கெட்டுகளை எடுத்துட்டு வரலனா உங்க எல்லாரையும் சுட்டு சுறாவுக்கு பிரியாணி ஆக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. இப்போ கேஸ்டிக்கு முன்னாடி 2 எதிரிகள். ஒரு பக்கம் உயிரை குடிக்கும் சுறாக்கள், இன்னொரு பக்கம் இரக்கமில்லாத இந்த ஜோர்டன். இந்த கலவரத்துல கிரேக் ஜோர்டனால தண்ணிக்குள்ள தள்ளப்படுறாரு. அவரு சுறாவுக்கு இரையாகிட்டாருன்னு கேஸ்டி நினைக்கிறாங்க. இப்போ கேஸ்டி தனியால நின்று போராட வேண்டிய நிலைமை. ஆனா கிரேக் எப்படியோ தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய கைவிடப்பட்ட போட்டுக்குள்ள ஏறி ஒளிஞ்சிக்கிறாரு. அங்க அவருக்கு ஒரு சேட்டலைட் போன் கிடைக்குது. அதை வச்சு கோஸ்ட் கார்டுக்கு தகவல் சொல்றாரு. ஆனா ஜோர்டன் சாதாரண ஆள் இல்லை. அவரு இதுக்கு முன்னாடி நேவில வேலை பார்த்தவர். அவர்கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு. இப்போ கிரேக் கொடுத்த தகவல் படி கோஸ்ட் கார்ட் டீம் ஒரு போட்ல இவங்களை நோக்கி வராங்க. இதை பார்த்த ஜோர்டன் கொஞ்சம் கூட பதட்டப்படல. அவன் ஒரு தந்திரம் பண்றான். தன் கையில இருக்கிற பெரிய ரக துப்பாக்கியை எடுத்து போலீஸ் கிட்ட வர வரைக்கும் பொறுமையா இருக்கிறாரு. போலீஸ் போட் பக்கத்துல வந்த உடனே ஜோர்டன் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. சராமாரியா சுட ஆரம்பிக்கிறாரு. 1 நிமிஷத்துல அந்த போலீஸ் டீமையே மொத்தமா கொன்னு குவிச்சிடுறாரு. இந்த துப்பாக்கி சூட்ல கேப்டன் டேமனோட உதவியாளர் கை பலத்த காயமடைகிறாரு. போலீஸ் உதவிக்கு வருவாங்கன்னு நம்பின கேஸ்டிக்கு இது மிகப்பெரிய இடியா அமையுது. இறுதி கட்டத்துல கேஸ்டி ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறான். அவளோட தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு ரகசிய வித்தையை பயன்படுத்துறான். சுறாக்களை பார்த்தா பதட்டப்படாம அதோட கண்களை நேருக்கு நேரா பார்த்து அதோட மூக்கு பகுதியை மெல்ல தடவி அதை சாந்தப்படுத்துறான். ஒரு பக்கம் சுறாக்களை தன் வசப்படுத்திட்டா, இன்னொரு பக்கம் ஜோர்டன் கூட்டத்தை தந்திரமா சமாளிக்கிறான். வில்லன் ஜோர்டனை தண்ணிக்குள்ளேயே சுட்டு தள்ளிடுறான். அவளை இவ்வளவு நேரம் பயமுறுத்தின அதே சுறா இப்போ ஜோர்டனை வேட்டையாடுது. கடைசியா கேஸ்டி தன்னோட கணவர் மற்றும் கேப்டனோட தப்பிச்சு கரை சேர்றாங்க. இதோட இந்த படம் முடியுது. நமக்குள்ள இருக்கிற பயத்தை நம்ம எதிர்கொள்ளாத வரைக்கும் அந்த பயம் நமக்கு ஒரு பெரிய தடைக்கலாக தான் இருக்கும். அதை எதிர்த்து நிற்கும் போது தான்
நம்ம வெற்றியாளராக மாற முடியுதுன்னு இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பர் கதையோட உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு கண்ணன். நன்றி.